friends, welcome to Totally Happy channel. இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட ஒரு அமேசிங்கான வர்க் ஆப்பர்ச்சுனிட்டியா கொண்டு வந்திருக்கேன். எப்போதும் போல இது வந்து ஒரு வர்க் ஃப்ரம் ஹோம் தான். அண்ட் நான் வந்து கேரண்டியா சொல்ல முடியும், இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தர் கூட இந்த வெப்சைட்ல வந்து தாராளமா ஏர்ன் பண்ணலாம். இதுல கிட்டத்தட்ட 11 கேட்டகரிஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. அண்ட் நீங்க வந்து ஒரு ஜாப் தான் இருக்கும்னு வருத்தமே பட தேவையில்லை. ஒரு ஜாப் இல்லாட்டியும் நீங்க ஒரு ஜாப்ல வந்து கண்டிப்பா இதுல வந்து ஏர்ன் பண்ணலாம். அண்ட் சூப்பர்பான வெப்சைட் இது, ரொம்ப ரொம்ப லெஜிட் அண்ட் சுத்தமா ஃபேக் கிடையாது. இது நீங்க வந்து கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப லெஜிட்டிமேட்டான வெப்சைட். இந்த வெப்சைட்ல நிறைய வேலை இருக்கு. அது ஒன்னொன்னா நான் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்க என்னோட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா என்னோட டோட்டலி ஹாப்பி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் கிரியேஷன். டெக்ஸ்ட் கிரியேஷன் இஸ் நத்திங் பட் ரைட்டர்ஸ். இவங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப தேவை. ஸோ ரைட்டர்ஸ் வந்து நீங்க எதுல வேணாலும் டாபிக்ஸ் இருக்கு, அன்லிமிட்டட் டாபிக்ஸ் இருக்கு, நீங்க வந்து எழுதிட்டே போகலாம். ஸோ ரைட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரைட்டிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா இந்த ஜாப் நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்டகரைசேஷன். கேட்டகரைசேஷன் இஸ் நத்திங் பட் அவங்க வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ், நிறைய போட்டோஸ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதை வந்து நீங்க கேட்டகரைஸ் பண்ண போறீங்க. அண்ட் ஒரு கேட்டகரியில கீழே வந்து அது வைக்க போறீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து வெப்சைட் ரிசர்ச் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், கூகுள் சர்ச் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த கேட்டகரைசேஷன் ஜாபை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பி எடிட்டிங். காப்பி எடிட்டிங் இஸ் நத்திங் பட் அவங்க சின்ன சின்ன டெக்ஸ்ட் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. அதை நீங்க வந்து எடிட் பண்ண போறீங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, அவங்க வேர்ட்ஸ் வந்து தப்பா டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்களா, ஏதாவது டாபிக் இருந்தா அந்த டாபிக் பொறுத்த மாதிரி அவங்க கீழே எழுதியிருக்காங்களா, இல்லாட்டி நீங்க வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொஞ்சம் மாத்தலாம். ஸோ அதுதான் காப்பி எடிட்டிங் ஒர்க். தேர்ட் ஒன் இது வந்து காப்பி எடிட்டிங். ஃபோர்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ரீடிங். காப்பி எடிட்டிங் அண்ட் ப்ரூஃப் ரீடிங் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும், பட் அது வந்து டிஃப்ரெண்ட் தான். ப்ரூஃப் ரீடிங் என்ன பண்ண போறீங்கன்னா இதுல வந்து நீங்க கிராமர் மிஸ்டேக்ஸ் கூட செக் பண்ண போறீங்க. அண்ட் நீங்க வந்து ஸ்பெல்லிங்ஸ் இது எல்லாமே செக் பண்ண போறீங்க. அவங்க வந்து சில இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்காம இருக்கலாம், சில இடத்துல கம்மா விட்டு இருக்கலாம், சில இதுல வந்து ஹைஃபன் விட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரூஃப் ரீடிங் ஏற்கனவே யாராவது எழுதி வச்ச ஆர்டிகல்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரூஃப் ரீட் பண்ண போறீங்க. அது வந்து கரெக்டா எழுதியிருக்காங்களான்னு. இதெல்லாம் ப்ரூஃப் ரீடிங் அண்ட் காப்பி எடிட்டிங் வந்து எந்த ஒர்க் பத்தி இருக்கும்னா அவங்க சிட்டிஸ் இல்லாட்டி சாஃப்ட்வேர்ஸ் இல்லாட்டி வெப்சைட்ஸ் அந்த மாதிரி டேட்டா இருக்கும். அதை பத்தி அவங்க வந்து ஏற்கனவே ஆர்டிகல் எழுதி வச்சிருப்பாங்க. அதை நீங்க வந்து செக் பண்ண போறீங்க. அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வெப் ரிசர்ச். ஸோ இதில் வெப் ரிசர்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து நிறைய ஸ்பீடாக வந்து கூகுளில் சர்ச் பண்ண ஆளாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க ஒரு டாபிக் கொடுப்பாங்க. அந்த டாப்பிக்கை வச்சு வெப் ரிசர்ச் பண்ணி அந்த டேட்டா வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி இந்த கம்பெனிக்கு கொடுக்கணும். அதுதாங்க வெப் ரிசர்ச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ். நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் இஸ் நத்திங் பட் நிறைய கம்பெனிஸ் வந்து கஸ்டமர்ஸோட ஒப்பீனியன்ஸ் தேவைப்படுது. அது எதுல வேணாலும் இருக்கலாம். லைக் நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க, எங்கே போறீங்க, எந்த ஹோட்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி என்னென்ன பிளேசஸ், டிஃப்ரெண்ட் பிளேசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை பத்தி சர்வீஸ் கேட்கலாம். இல்லாட்டி உங்க லைஃப் ஸ்டைல் பத்தி அவங்க சர்வீஸ் கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் உங்க ஒப்பீனியன் தான், ஹானஸ்ட் ஒப்பீனியன் தான் கொடுக்க போறீங்க. இதுல ரொம்ப கஷ்டமானது எதுவுமே இருக்குல்ல. நீங்க ஜஸ்ட் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணி உங்க ஒப்பீனியன் வந்து அவங்களுக்கு தர போறீங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது வந்து ஒரு அமேசிங்கான கேட்டகரி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கையில் இருக்கும். அண்ட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து நம்ம சுற்றி இருக்கிறத வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது மால்ஸுக்கு போய் இல்லாத ஷாப்ஸுக்கு போய் அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. சில ப்ராடக்ட்ஸு அவங்க வந்து டிஸ்பிளேல நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய அவுட்லெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கேப்சர் பண்ண போறீங்க. இது ஒரு ரொம்ப நல்ல வேலை. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ இந்த மிஸ்ட்ரி ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப் டெஸ்டர். ஸோ அவங்க வந்து புது ஆப் நிறைய கம்பெனிஸ் வந்து எவ்ரி டே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எவ்வளோ ஆப்ஸ் இருக்கு. ஒருத்தர் வந்து இண்டிவிஜுவலாக கம்பெனிஸ் இல்லை, இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் கூட நிறைய ஆப்ஸ் வந்து இப்போ வந்து டெவலப் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ நீங்கள் வந்து ஆப் டெஸ்ட் பண்ண போறீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஆப் கொடுத்துட்டு ஒரு புது ஆப் லான்ச் பண்ண போறாங்கன்னா அந்த ஆப் வந்து சில பேருக்கு கொடுத்துட்டு ஃபோனில் டவுன்லோட் பண்ணியோ இல்லாட்டி லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி கஸ்டமர் ஒப்பீனியன் கேட்பாங்க. அதில் எல்லாம் கரெக்டாக லோட் ஆதா, எல்லா இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஒப்பீனியன் தர போறீங்க. அதுதான் ஆப் டெஸ்டர். ஆப் டெஸ்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் புது ஆப்ஸ் ட்ரை பண்ணலாம் அண்ட் ஜஸ்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே ட்ரை பண்ணலாம். நான் இப்போதைக்கு சொன்ன எல்லா வேலையும் நீங்கள் வந்து 90% உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஜாப்ஸ். அவங்க வந்து உங்க வந்து செல்ஃபியை வந்து கிளிக் பண்ண சொல்லலாம், இல்லாட்டி சிம்பிள் வேலை பண்ணும்போது ஃபோட்டோஸ் வந்து எடுக்க சொல்லலாம். இதுதாங்க ஃபோட்டோ ஜாப்ஸ். இது ரொம்ப சிம்பிளான ஒர்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாப்ஸ். ஸோ ஆடியோ ஜாப்ஸில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்க குரலை வச்சு ஏதாவது அவங்க சொல்ற சென்டென்சஸ் அந்த மாதிரி ஆடியோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். அவங்க வந்து இது ஏதாவது
ஏதாவது வேலைக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது வெப்சைட்ல இல்லாட்டி அவங்க ஏதாவது வீடியோ பண்றாங்கன்னா அப்போ வந்து இந்த உங்க வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஆடியோ ஜாப்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஜாப்ஸ். வீடியோ ஜாப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை ஏதாவது ஒரு சிம்பிள் டாஸ்க் பண்ண சொல்லி அந்த டாஸ்க்கை வந்து நீங்க வீடியோ எடுத்து அனுப்பணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்றேன்னா நீங்க அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. இது கூட ஜஸ்ட் நான் சொல்றது எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும். எல்லாமே நீங்க வந்து உங்க ஸ்மார்ட் போன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சாலே போதும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது. இந்த 11 கேட்டகரிஸ்ல கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கேட்டகரி இல்லாட்டி மோர் தென் ஒன் கேட்டகரி வந்து ஷுவரா பிடிச்சிருக்கும் அண்ட் ஷுவரா நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் இந்த வெப்சைட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளிக் ஒர்க்கர். இது வந்து ஒரு லெஜிட்டிமேட்டான வெப்சைட். இது வந்து நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். உங்க பர்சனல் டீடைல்ஸ், சில டீடைல்ஸ், உங்க கண்ட்ரி, லொகேஷன் அந்த மாதிரி கேட்கறாங்க. ஏன்னா அதை பொறுத்து தான் அவங்க உங்களுக்கு வந்து டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து எந்த காஸ்ட்டும் ஃபீஸும் கிடையாது. உங்ககிட்ட எதுவுமே அவங்க வந்து வாங்க போறது இல்லை பணமா. அவங்க கேட்கறதெல்லாம் என்னன்னா, உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் இல்லாட்டி ஒரு லேப்டாப் இருக்கணும் அண்ட் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கணும் அண்ட் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கண்டிப்பா வேணும். அதை தவிர எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து எந்த குவாலிஃபிகேஷனுமே கேட்கல. நீங்க வந்து இவ்வளவு படிச்சிருக்கணும் இல்லாட்டி உங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கிடையவே கிடையாது. நீங்க வந்து யார் வேணாலும் இதுல ஒர்க் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்லாட்டி நீங்க வந்து மார்னிங் வேலை பாக்குறீங்க, வீக்கெண்ட்ஸ் வேணும்னா இந்த ஜாப் வந்து நீங்க பண்ணலாம். ஸோ வந்து இதுக்கு வந்து எந்த குவாலிஃபிகேஷனுமே தேவையில்லை. அவங்க சொல்ற டாஸ்க்கை வந்து நீங்க கரெக்டா பண்ணாலே போதும். அண்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து இந்த டாஸ்க் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் மினிமம் $10 வந்தோடனே நீங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து இதுல வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் வித்ட்ராயல் கூட ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இது வந்து ஒரு செக்யூர்டான வெப்சைட். இதுல வந்து நீங்க கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து உங்க அமௌண்ட் வந்து ஷுவரா ஈஸியா கிடைச்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளிக் ஒர்க்கர் வந்து ஒரு சூப்பரான வெப்சைட். கண்டிப்பாக இதில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்க அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் கூட எனக்கு கொடுங்க. அண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு எதை பற்றி வேணும், என்ன டாபிக் பற்றி வேணும்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. என்னோட டோட்டலி ஹாப்பி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.